மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு விளையாட்டுத் துறையிலே மாணவ மாணவிகள் மட்டுமல்ல, அரசு பணியாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக மாவட்ட அளவில், மண்டல அளவில், மாநில அளவில் 27 வகையான போட்டிகளை வைத்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டி இறுதி வடிவம் பெறுவதற்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்காக விண்ணப்பித்து ஆன்லைன் மூலம் அதில் தேர்ச்சி பெற்றவர்களெல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டிகளும் மாநில அளவில் நடைபெறுகிறது. குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணம் இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள நீச்சல் வீரர்களை நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அனுப்பி மிகப்பெரிய அளவில் அந்த போட்டியை மாநில அளவில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இந்த ஆண்டு மகளிர் காக்கி போட்டியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒதுக்கி விளையாட செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதிலே சிறப்பு என்னென்றால், நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நானும் கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் இந்த பகுதிக்கு வந்தபோது இங்குள்ள நம்முடைய விளையாட்டு பயிற்சி அலுவலர் தம்பி சக்கரவர்த்தி அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் எங்களிடமும் இந்த அண்ணா விளையாட்டு அரங்கத்திலே செயற்கை இலைகளுடன் கூடிய காக்கி போட்டி, அந்த டர்ஃப் கிரவுண்ட் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், அதற்கான மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி முழுமையாக அற்புதமான ஒரு மைதானத்தை உருவாக்கி தந்து அந்த இடத்தில் இதை ஆரம்பிக்கின்ற அந்த வாய்ப்பை தந்ததுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதல்வரும், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய இந்த பணி விரைவாக நடப்பதற்கு மிக விரைவாக ஏற்பாடு செய்து தந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், எதை கொடுத்தாலும் வேகமாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய மாவட்ட சார்பாக, தமிழ்நாடு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நான் முடிக்கலையே, இங்க 38 மாவட்டத்தில் இருந்தும் மகளிர் ஹாக்கி போட்டி, பள்ளிகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டி. இப்போ பள்ளிகளுக்கு இடையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெற்றி பெற்றவர்களை இப்போது மாநில அளவில் இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். 38 மாவட்டத்திலும் 38 4 அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 4 அணிகளும் ஒருவருக்கொருவர் முழுமையாக எல்லோரிடம் விளையாடி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கோப்பையும், வெற்றி பெற்ற முதல் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒவ்வொரு வீரர்களுக்கும் தலா 75,000, இரண்டாவது பரிசு பெற்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 50,000, மூன்றாவது பரிசுக்கு ஒவ்வொருவருக்கும் 25,000 வீதம் வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்து இந்த விளையாட்டை நடத்துவது மக்கள் மத்தியிலே, மாணவ மாணவிகள் மத்தியிலே பெரும் எழுச்சியாக இருக்கின்றது. மிக்க நன்றி. 2.4 கோடி ரூபாய் அளவுல ரெனோவேட் பண்ணி சிறப்பு இருந்தது. அது பேட் ஆயிட்டு. அது என்ன நோக்கத்துக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 2.4 கோடி ரூபாய் செலவுல பிரமாமா அமைச்சிருக்கு. நீங்களும் பாத்தியா. நன்றி நம்முடைய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குன்னு முதல்ல இருந்து நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போறாரு. கரூர்ல இவங்களுக்கு மேல, தமிழக வெற்றி கழகம் மேல நடவடிக்கைகள் எதுவும் இருக்கான்னு பரபரப்பான கருத்துக்கள் வந்துட்டு இருக்க நேரத்தில் இதை எப்படி பாக்குறீங்க? அரசு எடுக்கும் நடவடிக்கை என்ன? பிஜேபிக்கு பதில் சொல்ல போறீங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு பதில் சொல்ல போறீங்களா? நான் 2 பேருக்குமே பதில் சொல்ல மாட்டேன். அப்படியே தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இறக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், அன்பு உள்ளவர், எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் செய்ய எல்லாத்தையுமே ஆய்ந்து அதுக்கு பின்பு தான் முடிவு பண்ணுவாங்க. எங்கேயாவது ஏதேனும் பாதிப்பு இருந்தால் முதல் ஆளாக போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை நம்முடைய அமைச்சரவையை இயக்கிவிட்டு, அதிகாரிகளை இயக்கிவிட்டு முதல் கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பணியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனடியாக தெரிந்தவுடன் உறக்கமின்றி 1 மணிக்கு கரூர் சென்று அடைந்து
இறந்தவர்களுக்கு அஞ்சலியும் மரியாதையும் செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கு மருத்துவக் குழுவை அனுப்பியிருக்கு. நம்முடைய தமிழ்நாடு மக்கள் முழுவதுமே கட்சி பேதமின்றி நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய செயலுக்கு பாராட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அப்பாவும் அந்த பாராட்டை சேர்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. திருமாவளவன் ஒரு பக்கம் வந்து வழக்கு போட்டால் வழக்கு எல்லார் மேலேயும் போடணும், A1 அவர் விஜயை போட்டிருக்கணும், போடுறதுக்கு தமிழக அரசு பயப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இல்லை புசி ஆனந்தி விட்டுரும், நான் கேஸே மட்டும் இல்லாமல் விட்டுறணுங்கிறார் உங்களுடைய பார்வை. இது ஒரு புறம் இருக்கு. பிஜேபி வந்து ஆதரவாக இருக்கு, செயல்படுது. நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து முன்னாடியே சொல்றீங்க. ராகுல் காந்தி தான் முதல் அரசியல் தலைவர் விஜய்கிட்ட பேசணும். அதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு கேள்வி. எதையுமே நான் குறைய சொல்ல விரும்பல. எல்லாருமே அவங்கவுங்க கடமையை செய்தால் சரியா இருக்கும். எனக்கு அதில் ஒரே ஒரு வருத்தம், நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து என்னென்ன கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நீங்க தான் என்ன சொல்றீங்க. ஏன்னா புஷி ஆனந்தும் அவருடைய நண்பர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நண்பர்கள், அதனால அவங்க சொல்லி ஆரம்பிச்சாங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். இப்ப எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்ப அப்படி நடக்கு. காலை 8:45 மணிக்கும் நண்பர்கள் 12 மணிக்கும், முதல்ல 8:45க்கு நாமக்கல்லையும் கரூர்ல 12 மணிக்கும் அந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்லி நம்ம சொல்லல, விஜயுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க. 8:45க்கு சென்னையில் இருக்காங்க, காலதாமதமா போறாங்க. ஏற்கனவே நாமக்கல்லே பல பேர் மயங்கி விழுந்து அவர்களெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே பல கூட்டங்களில் இதே சம்பவம் நடந்திருக்கு. பல இடங்களில் 1-2 பேர்கள் இறப்பு ஏற்பட்டது எல்லாருமே தெரிஞ்ச. ஒரு 4:45-5 மணிக்குள்ள ரீச் ஆகலாம். அந்த வேலுச்சாமிபுரம்ங்கிற கரூர்ல ரீச் ஆகும் முன்னால ஒரு 1.5 மணி நேரத்துக்கு காலதாமதப்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் உங்க பத்திரிகைகள் எல்லாத்திலையும் அந்த செய்தி இருக்கு. 1.5 மணி நேரம் புஷி ஆனந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஆதவ் அர்ஜுன் இவங்க எல்லாம் இணைஞ்சு வெயிட் பண்ணி காலத்தை என்ன செய்யறாங்க, கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு நடத்துறதுக்கு அவங்க என்ன லைட் போடுறாங்க, ஜெனரேட்டர் வைக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. இருட்டின பிறகுதான் போனோம் அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு பிறகுதான் அங்க போய் சேர்ந்தாங்க. 7 மணி நேரம் காலதாமதம். 7 மணிக்கு போறாங்க. 7 நிமிஷம் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்ல அந்த வீடியோ கிடைச்ச உடனே போதும்னு நினைக்காங்க. 5வது நிமிஷத்திலே மயங்கி முன்னுக்கு விழுதாங்க. விஜய்க்கு தெரியுது. உடனே ஆம்புலன்ஸை வர சொல்லி விஜய் சொல்றது வீடியோவில் தெரியுது. அவங்க ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஒரு நல்ல அரசியல் தலைவர்னா உடனே நிப்பாட்டி பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுக்கு தேவையான உதவியை அனுப்பி பேச்சை நிப்பாட்டி மைக்கில் என்ன சொல்லணும்னா, மயங்கி விழுந்திருக்காங்க, யாரெல்லாம் மயங்கி விழுந்திருக்கீங்களோ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி முதல் ஆம்புலன்ஸு தமாக கொடி கட்டிய ஆம்புலன்ஸு, அவரோடு வந்த ஆம்புலன்ஸு அதை அனுப்பி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த இறப்பு நடந்திருக்காது. அவர் தொடர்ந்து பேச அவருக்கு பின்பகுதியிலிருந்து கீழே விழ ஒரு தள்ளுமுள்ளு வர செருப்படுத்து வீசுறதெல்லாம் வீடியோவில் காட்டிய நான் இன்னைக்கு பல வீடியோக்கள்ல நான் பார்க்கிறேன். அந்த கட்சிக்காரங்க தான் வீசுறாங்க. எங்கிருந்து அது வருதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க தடுமாடி கீழே விழுந்தவங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு உதவி தேவை, முதலுதவி தேவை, மருத்துவ உதவி தேவை, தண்ணி தேவை. அதாவது நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் எதை தூக்கி வீசாங்க, தண்ணி இல்லை. அங்க ஒரு இடத்திற்கும் தண்ணி கொடுக்கல. இப்போ காலதாமதமா வருவது இயற்கை. உடனே என்ன செய்வாங்கன்னா, லேட் ஆகும், தண்ணி கொடு, பிஸ்கட் கொடு, டீ கொடு, சாப்பாடு கொடுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இது எதுவும் இல்லாம காலதாமதம் படுத்தி ஒரு நெருக்கடி எப்படி உருவாகுது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நெருக்கடி தான். விஜயோட சேர்ந்து ஒரு 10,000 பேர் போவாங்க எல்லா இடத்துக்கும். அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட், 200 பேர் ஆளுக்கு 50 பேர் கூட்டு வரணும். எல்லா கூட்டத்துக்கும் இந்த 200 பேர் அந்த 50 பேரை கூட்டு வருவாங்க. 50 பேர் வச்சு 10,000 பேர் கூட்டிடுவாங்க. இவங்க அவ்வளவு பேரும் சுத்தி நின்றுடுவாங்க. இப்ப அந்த கூட்டம் திருநெல்வேலிக்கு வந்தாலும் அந்த 10,000 பேரோட தான் வருவாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோ, அந்த கட்சிக்காரங்களோ, ரசிகர்களோ, பொதுமக்களோ
விஜய பார்க்க வாரவங்களை இந்த 10,000 பேரும் உள்ள விட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதோட 10,000 பேரோட வராங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்க நிற்கு. அங்கேயே காவல்துறை சொல்லுது இங்கே பேசுங்க இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு இந்த 10,000 பேரும் இந்த வண்டி 12 அடி அகலம், டிவில தான் பார்த்தேன், 19 அடி ரோட்ல 12 அடி அகலத்தில் இந்த வண்டி போய் நிற்கு. அந்த கூட்டம் தள்ளுமுள்ளாகுது, எமோஷன் ஆகுது. அவங்களுடைய எண்ணம் இவ்வளவு தள்ளுமுள்ளு இந்த எமோஷன்ல ஒரு வீடியோ வேணும். அந்த 7 நிமிஷம் வீடியோவை 7 மணி நேரம் காலதாமத்தில் ஷூட்டிங் முடிஞ்சு என்ன மற்றவங்க வந்திருக்கவங்க எல்லாம் சினிமா பார்க்க வந்த மாதிரி கலைஞ்சு போயிருவாருன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த பிளைட் ஏறி பனையூர்ல போய் பதுக்கிட்டாரு. இது நீங்க எழுதின வார்த்தைகள் எல்லாமே. இவ்வளவும் இல்ல, இவ்வளவு நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சுக்கிட்டேன். இவ்வளவு சம்பவங்களும் நடந்தத பத்திரிகைகள் ஊடகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு தலைவர்னா மனதில் என்ன இருக்கணும்? நெஞ்சு உறுதியும் இருக்கணும், ஈவு இருக்கணும், இறக்கம் இருக்கணும். அந்த இடத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையா அவங்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் எல்லா விதமான உதவியும் செய்திருக்கணும். கடைசி ஆளு சோகப்படுத்தவரை அங்கதான் இருந்திருக்கணும். அதை செய்யாம யாருக்கு வந்த விதியோ அப்படின்னு சொல்லி போட்டு போனா அது எல்லாரும் சொல்ற மாதிரி. அதுதான் நான் பாக்கிறேன். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வாரு, ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துகிட்டே இருப்பாரு. நான் பத்திரிகையில இதுவரை தம்பி விஜய் படிச்சு இவ்வளவு காலம் 50 வயசு ஆகுது அவருக்கு. 50 வயசுல அங்கிள்னு எல்லாரையும் கூப்பிடுதாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கிள்கணும், நீங்க 50 வயசுல நீர் அங்கிள்னு யாரையும் கூப்பிடுதாரு. அப்போ அந்த உறுதி இருந்துன்னா அதுல இறங்கியிருப்பாங்க, இறக்கம் இருந்துன்னா உதவி செய்யிருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்புல அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியிருப்பாங்க. கொடிக்கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அரைக்கம்பத்தில் இறக்கின்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் செய்யாததுனால நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறதுல நான் எனக்கு தெரியும். இவரு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல. இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு, இப்ப அரசியல் நடிக்க ஒரு தட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷா கிட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல உள்ள நன்மை தீமை யார் தான் பாத்துக்கணும்? ஆரம்பிக்க சொன்னவர் தான் பாத்துக்கணும். அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க, அங்க போறாங்க, பரபரப்பா இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி நடிக்கக்கூடிய இத்தனை விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, குற்றச்சாட்டுகள். நான் விமர்சனம் வைக்கல தம்பி. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. எந்த நியூஸ் 7 தம்பிக்கு இல்ல, நான் ஆல்வினுக்கு நான் சொல்றேன், ஆல்வினுக்கு தான் சொல்றேன். நான் நியூஸ் 7க்கு தான் நான் சொல்றேன். இவ்வளவு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். உங்க பத்திரிகை டிவில வந்தத தவறு இல்ல, நடந்ததை சொல்லியிருக்கேன். நான் தவறா சொல்லல, நடந்தது அவ்வளோத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்க கேக்குறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? அரசு நடவடிக்கை எடுக்கும். அரசு யாருக்கும் கண்டு அஞ்சக்கூடிய அரசு இல்ல. யாரை இல்ல, நான் சொல்லது நீங்க முழுமையா கேட்டு சொல்லுங்க. யாருக்காகவும் அஞ்சுற அரசு இல்ல இந்த அரசு. யாரை கண்டு பயப்படக்கூடிய அரசு இல்ல. தலைவர் எப்படி, பெரியார் எப்படி, அண்ணன் எப்படி, கலைஞர் எப்படி, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவத்தை சொல்றேன். கலைஞர் கைது செய்யப்பட்டார். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் தான் சொன்னாங்க, எல்லாம் கல்லெஞ்சக்காரங்களா, உங்களுக்கு என்ன ஒரு இறக்கமே இல்லாம இவரை இப்படி நடு ராத்திரில போய் பண்ணிருக்கலன்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு பேரணி நடந்து மனு கொடுக்க வந்தாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட, பீச்சில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு. ஏற்கனவே காவல்துறையும் வேற குண்டர்களையும் அனுப்பி அந்த கூட்டத்தை அடிச்சு கைகால அடிச்சு இறந்தெல்லாம் போனாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட். கலைஞர் அந்த அசாதாரண சூழ்நிலையில காவல்துறை எல்லாம் போய் பார்க்க போகக்கூடாது, ராயப்பேட்டை மருத்துவமனையில இருந்தான். சொல்லிய பாரியா, நான் போறேன்னு சொல்லி போய் வீரமா அவ்வளவு பேரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெம்பு விட்டினாரு. அந்த தெம்பு ஏன் வரலன்னு தான் நான் விஜய்கிட்ட சொல்றேன். ஏன் பனையூர்ல போய் பதுங்கினேன்னு தான் சொல்றேன். 3 நாள் கழிச்சு RSS மற்ற அந்த பிஜேபி காரங்கள்லாம் குரல் கொடுத்த பிறகு எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு வெளியே வந்ததுதான் மக்கள் வெட்கி தலி குறையாங்க. இவருக்கு நம்ம பிள்ளைகள் போயிட்ட இப்படி ஒரு ஆள் அனாமத்தா போட்டு போயிட்டாரு. அரசு தன்னுடைய கடமையை உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை, அவ்வளவு பேருக்கும் என்னென்ன உதவி செய்யணுமோ அதை செய்தாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான், இருட்டுக்கு போகணும், அவங்களே ஜெனரேட்டர்ல லைட்டை போடணும், அதை அப்படியே அவங்களே ஆஃப் பண்ணணும், குற்றச்சாட்டை பழியே இன்னொரு மேல போடணும்னு போனாங்க.
அது நடக்கல, பேக் ஃபயர் ஆயிட்டு வெக்கி தலை குறிஞ்சு வெளியே வர முடியாம வெக்கப்பட்டு இருக்காங்க எல்லாரும். நன்றி, வணக்கம். ஏன் நேரடி உறவுன்னே சொல்லிட்டு போங்களேன், எவ்வளவுதானே. எனக்கு நடிகர் விஜய் நல்லா பிடிக்கும் தம்பி. அவர் காமெடியெல்லாம் நல்லா ரசிப்பேன். அவர் கபடி விளையாட்டில் உள்ள ஒரு காமெடியெல்லாம் தினம் பார்ப்பேன். அதனால எங்களுக்கு நேரடி உறவு தானே அவருக்கு. எனக்கு அவர் படம் நடிக்காரு, நான் பார்த்திருக்கேன். நேரடி உறவு தானே இது. யாரு எங்க இல்ல, இந்த அரசுக்கு யாருக்கும் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நேற்று ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. கரூர் விவகாரத்துல அரசு துறை செயலாளர்களை கொண்டு விளக்கம் கொடுத்தது ஒரு தவறான நடவடிக்கை. அந்த துறை செயலாளர்கள் மீது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அது அவங்க விருப்பம். அரசு அதிகாரிகள் தான் ஏன் கூட்டத்தை கட்டுப்படுத்தலன்னு அரசு அதிகாரியை தானே கேட்கறிய. நான் சரியாதான் பண்ணேன்னு அரசு அதிகாரி தானே பதில் சொல்லணும். அதை நான் சொன்னோம்னா நீங்க எதுக்கு சொல்லி அவரு சொல்ல முடியாரு தானே கேட்பீங்க. அது சரியான நடவடிக்கை தான் இந்த கவர்மெண்ட் சரியா தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே யாருக்கும் வெறுப்பு கிடையாது. இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு யாரு தவறு பண்ணாலும் யாரும் தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நீங்க அவரை இல்ல, நான் அதாவது ஒரு கூட்டங்க நடக்குன்னா அந்த பொறுப்பாளர் யாரு எழுதி கொடுத்து கேட்டாங்களோ அவனை தான் முதல்ல கூப்பிட்டு கேட்பாங்க. அதனுடைய தொடர்ச்சியா என்ன நடந்துப்பாங்க. இப்போ எல்லா வீடியோக்களும் நீங்க வெளியெள்ளி போட்டு கூட்டம் கூடாது இல்லையா. சிறப்பு விருந்தினர் விஜய் வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படிங்கும்போது பிரச்சனை அவரால் தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நியாயம் இல்லையா. அவரு காலதாமதமா வந்திருக்காரு. அவரு புஷி இல்ல, அவரு புஷி ஆனந்த் ஆதவ் எல்லாரும் 1.5 மணி நேரமாட்டு ஒரு இடத்துல இருந்து கடறதுக்கு தாமதம் பண்ணி சதியோட வராங்க. அதை அரங்கேற்ற முடியாம போறாங்க. 7 நிமிடத்தில் ஒரு வீடியோ கிடைச்ச உடனே சந்தோஷத்துல போறாங்க. எல்லாரும் மேலேயும் விஜயா இருந்தாலும் அவரை கைடு பண்ண ஆளா இருந்தாலும் இந்த அரசு யாரையும் தப்ப விடாது, நடவடிக்கை எடுக்கும். நன்றி, வணக்கம்.